வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரத்துல தாங்க அம்மன் அவதாரத்துல நம்ம பத்மாவை அதிர வைக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, உன் வயத்துல அந்த அம்மிக்கல்ல சுமந்து நீ அந்த பரிகார பூஜையை உன் மருமகளுக்காக செய்யற அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அதை அம்மா நான் செய்துறேன் அப்படின்னு ஏக்குறாங்க நம்ம பத்மா. ஒரு கட்டத்தில் கோயிலில் போய் அந்த பரிகார பூஜையை பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது பத்மா மாயா கிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்து நம்ம பத்மாவை கைது பண்ண வைக்கிறாங்க. அதோடி நம்ம பத்மா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை எப்படியாவது மாமா நீங்கள் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு மாயா சொல்ல பத்மாவை வெளியே கொண்டு வராங்க. மணி அப்போ தான் மனம் கொஞ்சம் மாறுது நம்ம பத்மாவுக்கு. சொல்கிறாங்க, இந்த பாரு நான் அந்த உனக்கு கிட்ட வாங்கின அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிறேன், நீ என் பையனு கூட சேர்ந்து வாழ அப்படின்னு சாந்தி முகத்தை நம்ம மாயாவுக்கும் சீனுக்கும் நடக்குது. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் மாயாவுக்கும் சீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா அதெல்லாம் வேண்டாம், நான் அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மீறின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல நேரம் எப்படி அந்த பத்மா கிட்ட கொடுத்த சத்தியது பத்மா உன்கிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மணி ஒரு பிளானை போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஜானகியம்மா அம்மன் அவதாரம் எடுக்கிறாங்க. பத்மா தூங்கிட்டு இருக்க நேரம் அப்படியே அம்மா நாட்டு நிலகடுங்க நம்ம பத்மாவை வைக்கிறாங்க. அவங்க அப்படியே பதறி போகிறாங்க. ஏண்டி நீ உன் வீட்டில் வாரிசு வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு சதி வேலையை பண்ணுறியா? நீ இந்த பரிகாரத்தை பண்ணாதான் உன் மருமக கர்ப்பமாக முடியும், நீ அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரோ. நீ இதை பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்னு சூலாயுதத்தை எடுத்து பத்மாவுக்கு அப்படியே காட்டா காளி தேவியாட்டம் காட்டுறாங்க ஜானகி. அப்போ தான் நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஓம் பொண்ணுமா, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என் மருமக என் பையன் கூட சேர்ந்து வாழறதுக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்ணுவேன். அப்போனா நீ அம்மிக்கல்ல எடுத்து உன் வயத்தில் கெட்டி நீ இந்த கோவிலை சுற்றி வரணும், நான் செய்வேம்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பத்மா அப்படியே சாமி கிட்ட நடுங்கி ஒத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பரிகாரம் நான் செய்கிறேன் அப்படின்னு காலையில் முழிச்சதும் சொல்கிறாங்க. இல்லாட்டா அம்மன் என்னை பழி வாங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்வதி கேட்குறாங்க, நேற்று வரை இந்த பரிகாரத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அடாவடியாக இருந்தீங்க, ஒரே நைட்டில் எப்படி அண்ணி மாறிட்டீங்க, இப்போ அந்த மாயாவுக்கும் சாதகமாக இருக்கிறீங்க அப்படி சொன்னது. ஏண்டி நேற்று நைட்டு அம்மன் என் கனவுல அப்படியே காட்டுன்னு காட்டிட்டு எல்லாம் நேரில் நடந்தது மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ எண்ணி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்க நேரம் இந்த பரிகாரத்தை நான் பண்ணாட்டேன்னா என்னை உயிரோடியே விடாது, அம்மன் என்னை ஒரு வழி பண்ணிடும், அதுக்காக தான் இந்த பரிகாரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுனேன். நம்ம பத்மா சரி இந்த பரிகாரத்தை அம்மனுக்காகவாது பண்ணிடணும் அப்படின்னு சொன்னார். கோயிலுக்கு போக எல்லாரும் தயாராகிட்டாங்க. ஒரு அம்மிக்கல்லை எடுத்து வயத்தில் குழந்த மாதிரி நம்ம பத்மா கெட்டி அந்த கோயிலை சுற்றி அந்த பரிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் டாஸ்க்கு. அதை நம்ம பத்மா நான் எனக்காக வேண்டினாலும் சரி, இது என் மருமகளுக்காக நான் மாயாவுக்காக அதுவும் வேண்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, அந்த பரிகாரத்தை முடிச்சுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம பத்மாவை எப்படியாவது அந்த அவ கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்க வைக்கணுமே, அதுக்காக அவ மேலே ஒரு கேஸை மணி போடுறாங்க. என் வீட்டில் வாரிசுவரை விடாமல் என் மருமகளை கொடுமைப்படுத்தினா இந்த பத்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரியை வராங்க. இங்கே பத்மா யார் அப்படின்னு சொல்ல நேரம் பத்மாவை கைது பண்ணுறாங்க. ஐயோ மாமா, நீங்கள் எதுக்காக இப்படி அத்தை மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்க, அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க, சும்மா இரு மருமகளை உன்னை படாத பாடுபடுத்தியிருக்கா, இவளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் புத்தி வரும்,
அதுவும் இல்லாமல் அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கணுன்னா இவ சாதாரண ஆள் கிடையாது. இந்த பத்மா வந்து வாபஸ் வாங்க மாட்டா. இவளுக்கு மனசு மாறணும்னு தான் இந்த கம்ப்ளைண்ட். இவ இப்போ படாத பாடுபடுவாள். இந்த அதிகாரிகள்கிட்ட இவ மாட்டுட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கையும் களவுமா பத்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா வந்து இதுக்கு மேலே மாமா அத்தையை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பத்மாவை சந்திக்கிறாங்க. மணி, இந்த பாரு, நீ வந்து என் மருமக கிட்ட கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்க. நான் இப்போவே இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிறேன், வாபஸ் வாங்கி உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு வந்து பத்மாட்ட சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தான் வெளியே வரணும், அதுக்காக வந்து பத்மாவின் மனம் மாறுது. பேசாமல் நம்ம மாயா கிட்ட கொடுத்த சத்தியத்தை வந்து வாபஸ் ரிட்டன் வாங்கிடுவோம், அது இல்லை அப்படின்னு வந்து உடைச்சிடுவோம். அப்போ தான் கண்டிப்பாக என்ன இந்த ஆள் வெளியே எடுப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மாவை வந்து மாயாவை கூப்பிட்டு, இந்த பாரு மாயா, வந்து என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து என் தவறை உணர்ந்துட்டேன், நான் உன்னிட்ட கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன், நீனும் என் பையனும் சேர்ந்து வாழுங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுங்க, அதை நான் என் கையால் கொஞ்சி மகிழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனதான். சபாஸ், இதை தாண்டி உன் வாயிலிருந்து எதிர்பார்த்தேன், இப்போ வந்துட்டுல உன்னை திருந்த வைப்பேண்டி, நான் பார்க்கல, நானா நீயா நின்று பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு பத்மா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. அப்போ தான் பார்வதி பார்க்குறாங்க. என்ன நீங்களாம் இப்படி மனம் மாறினது, நான் எங்கடியும் மனம் மாறினேன், என்னை மாற வச்சுட்டாங்க, எனக்காக கூட நான் கோயிலில் போய் இப்படி வேண்டினது கிடையாது, இவளுக்காக நான் அந்த கோயிலில் வந்து ஒரு அம்மிக்கல்லை தூக்க முடியாததை தூக்கி நான் கோயிலில் சுற்றிருக்கேன், என் வீட்டு வாரிசு இந்த மாயால் வரணுமுனி, நான் என்னென்ன பண்ணதுக்கு எல்லாமே வந்து எனக்கு தலைகீழாக தானே அமையுது, என்னை கட்டிக்கிட்டதும் அப்படி தான் இருக்குது, நான் பெற்றுக்கிட்டதும் அப்படி தான் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து என்னை வந்து இப்படி ஆக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டை பிச்சுக்கிட்டு பத்மா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து சேர்ந்து வாழு, நான் கம்ப்ளைண்ட் இந்த உனக்கிட்ட கொடுத்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இந்த நேரம் வந்து மாயா சந்தோஷமாக இருப்பா, என்ன பண்ண பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் வந்து அப்படியே வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. நம்ம மாயா சீனுவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் மாயா வந்து என்னை வந்து ஓரங்கட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எல்லாம் புரிஞ்சுது. உண்மையாட்டே என் மேலே ஆசை இருந்தாலும் அவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக தான் என்னை ஒதுக்கி தள்ளியிருக்கா. இப்போ அந்த சத்தியத்தை தான் உடைச்சாச்சே, நானும் அவளும் இனி கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ போகிறோம், இந்த வீட்டுக்கு எங்களால் வாரிசு வரப்போகுது அப்படின்னு வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம மாயாவும் பார்வதியும் சேர்ந்துட்டு நம்ம தான் எதையாவது பண்ணி இதெல்லாம் குடைக்கலான்னு பார்த்தாலும் நம்ம வாயை கையை கெட்டி போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் மாயாவுக்கு தான் சப்போர்ட். அப்படி இருக்க நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்வதி, எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லல. மாயா போட்ட மேக்கப்பில் உங்கள் பையன் ஒரு நொடியில் சரிஞ்சிருவான் போல் இருக்க, நீ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நீங்கள் பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு இதை நினைச்சாலே கடுப்பா இருக்குது, நீ வேற சும்மா சொல்லி என்ன உசுப்பேத்தாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மா வந்து சொல்லுறாங்க. வணக்கம்.